தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் கேரள மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், தொடர் விடுமுறையை முன்னிட்டும் அங்கு கோயிலில் இன்று ஓணம் பண்டிகையை முன்னிட்டு எத்தகைய வழிபாடுகள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? கேரள மக்கள் எவ்வளவு ஆர்வமாக கோயிலில் பூஜைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர்? இன்று கேரள மக்கள் மிக முக்கிய பண்டிகையான திருவோணம் நாள் உலகெங்குமே கொண்டாடப்படுகிறது. கேரள மக்கள் எங்கெங்கே வாழ்கிறார்களோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். இங்கே நாம் இருக்கக்கூடிய சென்னையில் மகாலிங்கபுரத்தில் ஐயப்பன் கோவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து நம்முடைய ராமன் நம்பூதிரி இருக்கார், அவர் என்ன கேட்போம். ஐயா வணக்கம், திருவோணம் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்கள் ஐயா, இந்த திருவோணத்தை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இங்கே நடக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? മാവേലി നാടുവാണിടുങ്കാലം മനുഷ്യരെല്ലാരും ഒന്നുപോലെ ആമോദത്തോടെ വസിക്കും കാലം ആപത്തങ്ങാർക്കുമൊട്ടില്ലതാനും. என் பேர் ராமன் நம்பூதிரி. இது மகாலிங்கபுரம் ஐயப்பன் குருவாயூரப்பன் கோவில். சுவாமி ஐயப்பனும் மகாவிஷ்ணுவினுடைய ரூபமான குருவாயூரப்பனும் சேர்ந்த ஒரு கோவில். அதனால் തന്നെ இந்த கோவில் திருவோணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. திருவோணத்தை ஒற்றி திருவோணத்தினுடைய ஹிஸ்டரி சொன்னாக்கா மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஸ்டோரியாய் திருவோணத்துக்கு ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது. மகாபலி சக்கரவர்த்தியை வாமனாவதாரத்திலே மகாவிஷ்ணு பாதாள உலகத்திலேக்கு அமர்த்தி கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் வருஷத்தில் இருக்க தன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக மகாபலி சக்கரவர்த்தி உலகத்திலேக்கு வருகின்ற இன்ற நாள் தான் திருவோணம். இந்த திருவோண நாளே ரொம்ப கோலாகலமாக ரொம்ப ஹாப்பியாக மக்கள் மகாபலியை வரவேற்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பூக்கோலம் போட்டு வீட்டில் எல்லா மக்களும் புது ஆடைகள் எல்லாம் அணிஞ்சு அவரை வரவேற்கின்றார்கள். இந்த கோவிலை ஒட்டி இன்னைக்கு ரொம்ப சிறப்பு பூஜைகள், அதுபோக எல்லா மக்களுக்கும் வருகின்ற எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட 38 விபவங்கள் சேர்ந்த ஓண சദ്യ கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000-லும் 5000-லும் மக்கள் இந்த சிறப்பான ஓண சദ്യயை சாப்பிட்றார்கள். இப்போ இங்கே நம்ம இங்கே கோயிலில் சிறப்பு அந்த பூவுடைய வரவேற்பு, இது எதனால் அந்த பூக்கோளம் போடுறாங்க? இது மகாபலி சக்கரவர்த்தி வருஷத்துக்குள் இருக்க தன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக இங்கே வரும்போது அவரே ரொம்ப வார்ம் வெல்கம் செய்கிறதுக்காக அவருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பூக்கோளம் மட்டுமல்ல புது ஆடைகள் அது மட்டும் இல்லாமல் எல்லா மாலை அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த பூக்கோளம் போடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பூ அலங்காரம் வச்சுட்டு அந்த விளக்கு ஒன்று வைப்பாங்க வெளியே வச்சு. அந்த விளக்குடைய ஐதீகம் என்னங்க? விளக்குனாக்கா 5 திரி போட்ட விளக்கு போடுறாங்க. 5 திரின்னா பஞ்சதேசம் எல்லா இடைகளிலிருந்தும் பார்க்கறதுக்காக இந்த விளக்கு நில விளக்கு கொளுத்தி சக்கரவர்த்தியை மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கின்றார். இந்த கணாதர் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியில் நீங்களே பார்க்கலாம். ஆர்வத்தோட மக்கள் புத்தாடை அணிந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதாரங்களையும் அவங்க இது பண்ணிட்டு வராங்க, தரிசனம் பண்ணிட்டு வராங்க. இது ஏற்கனவே ஒரு இடத்துல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த முன்னாடி கிருஷ்ண சிலையை வைத்திருக்காங்க. அதிகமாக மக்கள் வரக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்த புத்தாடை அணிந்து தான் வந்துட்டுருக்காங்க. அது குடும்பத்தோடு இங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்களும் பார்க்கலாம். அது நம்ம ஏனென்றால் இங்கே அதிகமாக கேரள மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி என்பதால் அதிகமாக இங்கே வர்றாங்க. இங்கே நம்மிடையே இருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்கலாம். ஏன்னா ஐயா வணக்கம், ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இங்கே இந்த இடமே பார்த்தா ஒரு கேரளாவில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை இது.
அதனால் கோயிலுக்கு எல்லாருமே ஃபேமிலியோட வராங்க, வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஓணம் பூவெல்லாம் போட்டு சத்யா இருக்கும், எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வரும்போதே ஒரு இந்த திருவிழா வந்து எல்லாரும் பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த புத்தாடை அணிந்து வரும்போது இங்கே வேற எந்தெந்த மாதிரியான செலிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பூக்கோலம் போடுவோம், பூக்கோலம் போடுவாங்க, சத்யா சாப்பாடு எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாங்க இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க? 38 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். இது 38 வருஷம். நாங்கள் கேரளாலேருந்து இங்கே வந்து 47 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர்றது உண்டு. ரொம்ப விசேஷமான இது. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கேரளா இருக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்குமே இங்கே வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு தான் வரும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுமே அதிக அளவு வந்திருக்காங்க, குறிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அவர்களும் குடும்பத்தோடு வரக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம், குழந்தைகளோடு சரி. அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் தரிசனம் செய்துட்டு அதே போல் அந்த பூக்கோளம் போட இருக்கக்கூடிய அந்த இடங்களையுமே அவர்கள் அந்த அதிகமாக அந்த செல்ஃபி எடுத்துட்டு அந்த மகிழ்ச்சியை வந்து பரிமாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். சென்னையில் கேரள மக்களினுடைய ஓணம் கொண்டாட்டத்தை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்.